ஆனா நீங்க நிறைய கேட்டீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல விசாரணை சரியான பாதையில போயிட்டு இருக்கா? நேத்து கூட நம்மளுடைய பிஜேபி சேர்ந்த பால் கனகராஜ் அவர்கள் விசாரணை பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு சொல்றேன். பால் கனகராஜ் அண்ணன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பாஜகவை சேர்ந்த பால் கனகராஜ் விசாரிக்கப்பட்டது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். பால் கனகராஜ் அண்ணன் அவர்கள் அவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க பல வருடங்களுக்கு முன்பு. பால் கனகராஜ் அவங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஒரு வழக்கு கொடுத்திருந்தாங்க. எதுக்குன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் பார் கவுன்சில் ஃபைட் இருக்கு. இந்த முறை பால் கனகராஜனை பார் கவுன்சில் எலெக்ஷன்ல சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பேக்கப் பண்ண கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. காவல்துறையை பொறுத்தவரை எல்லா ஆங்கிள்லையும் செக் பண்றாங்க, எவ்ரி ஆங்கிள் செக் பண்றாங்க. பார் கவுன்சில் ஃபைட் இது காரணமா இருக்குமா, பார் கவுன்சில் கேண்டிடேட் யாரு, நீங்க எதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவங்க மேல நீங்க கேஸ் கொடுத்தீங்க, அது எதுக்கு பஞ்சாயத்து பண்ணி அந்த கேஸை வித்ட்ரா பண்ணீங்க, எல்லா கேள்விகளுக்கும் பால் கனகராஜ் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவருக்கும் இருந்த உறவு என்ன, ஏன் சண்டை போட்டாங்க 2013-14 பார் கவுன்சில் ஃபைட் என்ன, இது முதல் பாட்டு. இரண்டாவது பாட்டு, சரண்டரான அல்லது கைது செய்யப்பட்ட சில குற்றவாளிகளுக்கு இதற்கு முன்னாடி 4-5 வருடத்தில் பால் கனகராஜ் அவங்க லாயரா இருந்திருக்கிறாங்க. அதை பத்திய கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரை காவல்துறை பால் கனகராஜ் அவர்களை அழைத்தது தவறு கிடையாது. எல்லா கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. கேளுங்க கேள்வி. பால் கனகராஜ் அண்ணன் விசாரணைக்கு ஆஜரானதும் சரிதான், பண்ணணும். காவல்துறை கூப்பிடுறாங்க. காவல்துறை கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வது நம்முடைய கடமை, சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். பால் கனகராஜ் அண்ணனுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. அவர் நம்பர் 1 கிரிமினல் லாயர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இஸ் நம்பர் 1 கிரிமினல் லாயர். அதனால அரசியலுக்கு வந்த பால் கனகராஜன் நான் போன் பண்ணி அண்ணன் நீங்க பிஜேபியில் இருக்குன்னா நீங்க கிரிமினல் கேஸே நடத்தக்கூடாதுன்னா எப்படி ஒரு இருப்பார்? இன்னைக்கு நீங்க பாருங்க, அபிஷேக் மனு சிங்வி எடுத்துக்கங்க, காங்கிரஸ் பெரிய லாயர் எடுத்துக்கங்க, எல்லாத்துக்கும் அப்பியர் ஆயிட்டு இருக்கிறாங்க. எங்கே முரண்பாடு இருக்குன்னா பால் கனகராஜன் பல இடத்துல நான் வித்ட்ரா பண்ண வச்சிருக்கேன் சில கேஸ். அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஜிஎஸ்டி கேஸ், சில கேஸ் நான் பால் கனகராஜன் அப்பியர் ஆக விடல. நான் வேண்டாங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கங்க, நம்ம அரசுக்கு எதிராக நீங்க போகக்கூடாது. அதே ஒரு பெருந்தமையா வித்ட்ரா பண்ணிருக்காரு. அதே போல நான் கட்சியில் இருக்கக்கூடிய பால் கனகராஜன் எந்த கிரிமினல் கேஸும் ஆஜராகாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன்னா சில கேஸ்ல சில குற்றவாளிகள் வரத்தான் செய்வாங்க. டாப் கிரிமினல் லாயர்ஸ் ஆஜராவாங்க சொல்றாங்க. இன்னைக்கு சென்னையில் வருதான் நம்பர் 1. அதனால் மாநில தலைவராக எனக்கும் என்னுடைய லிமிட் தெரியும். ஒரு தனி மனிதனை கூப்பிட்டானே நீங்க பிஜேபிக்கு வந்துட்டீங்க, எந்த கேஸும் பண்ணாதீங்கன்னா பால் கனகராஜனுக்கு சம்பாதனை என்ன? அதனால அவருடைய வேலையை அவர் செய்யறார். காவல்துறைக்கு அதுல சந்தேகம் இருந்து கேள்வி எழுப்பினாங்கன்னா அதை பால் கனகராஜ் அவர்கள் காவல்துறையை சந்திச்சு பதில் சொல்லிட்டு வருவார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.